கிணியவர்களே, மறுபடியும் அறிவியல் ஆன்மீகத்தினுடைய 10வது பகுதியாக விரிவாக்க பகுதியாக பேச இருக்கின்றேன். ஏற்கனவே நான் பேசியிருக்கின்ற பகுதிகளில் நான் செய்கிறேன் இல்லை, நான் செய்விக்கப்படுகிறேன் என்ற உணர்தல் முதலிலே நம்ம சொல்லும்போது அந்த செய்கிறேன் என்பதிலிருந்து கலன்று செய்விக்கப்படுகிறேன் என்ற உணர்வு நமக்கு எப்பொழுது நம்முடைய உணர்வில் பாய்கிறதோ, சாப்பிடுகிறோம், இது இனிக்கிறது, இது கசக்கிறது, இது புளிக்கிறது என்றெல்லாம் சொல்லிவிடுகிறோம். அந்த பெயர் வைத்தது. ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், நாம் புளி, புளிப்பு, இனிப்பு, கசப்பு எல்லாமே நான் பெயர் வைத்திருக்கிறதுக்கு முன்னாலே இந்த நாக்கிற்குள்ளே பல லட்சக்கணக்கான சுவை நரம்புகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சுவை நரம்புகளுக்குள்ளே நாம் வைத்திருக்கின்ற இனிப்போ புளிப்போ எல்லா அறுசுவைகள் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே சுவைகள் வச்சுக்கோங்க, சொல்லி விடுகிறதல்லவா. எப்படி நடக்குதுன்னு மட்டும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இதே மாதிரி ஒவ்வொரு அணுவணுமான விஷயத்தையும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நாம் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் உள்வாங்கிக் கொண்டும் இருக்கும் போதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு பிறகு எல்லாவற்றையும் விட்னஸாக பார்க்கக்கூடிய நிலை என்று நம்முடைய ஞானிகள் சொல்லுவது நடந்துவிடும். ஒன்று மட்டும் இந்த அறிவியல் ஆன்மீகத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஞானிகள், நம்முடைய ரிஷிகள், நம்மளுடைய பாரம்பரிய பரிசுத்த பரிபூர்ணம் அடைந்தவர்களிலிருந்து எடுத்துக்கொண்டதை இந்த சாதாரண டிஜிட்டல் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு கொண்டு போக முடியுமா என்றால் கொண்டு போக முடியும். அந்த இடத்துல உணர்த்தி உணர வைத்தால்தான் சயின்ஸ். அவ்வளோதான். அதில் மாற்றங்கள் இருக்கும். ஆனால் கடவுளை அடைவதற்கு தியானம் தான் ஓகே, யோகா தான் ஓகே, கிரியா யோகா தான் ஓகே, டைனமிக் தியானம் தான் ஓகே, எல்லாம் சொல்கிறீங்கல்ல. இதுக்கு அடுத்த மாற்றம் என்ன? மாற்றான்னா எதிரி இல்லை, சாதாரண மனிதனும் உணரக்கூடிய ரகசியங்களைத்தான் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். நான் உணர்ந்து பார்த்ததை கொஞ்சம் உணர்த்துவதற்கு கடினமாக இருக்கிறது, ஆனாலும் உணர்த்தி கொண்டே இருக்கிறேன். சில இடங்கள் ரெப்படேஷன் வரவும் மறந்துடாதீங்க. நான் சாப்பிடுகிறேன் என்பதை நான் சாப்பிட வைக்கப்பட்டிருக்கிறேன். பசி என்ற ஒன்று எழுந்தவுடன், பசி என்ற உணர்வு எழுந்தவுடன் அதுவரை சாப்பிட ஆசைப்படாமல் இருக்கிறேன் அல்லது தூண்டப்படாமல் இருக்கிறேன். இப்போ பசி ஹெவியாக ஆக ஆக ஆக, தாகம் வெகு வேகமாக ஆக ஆக தூண்டப்படுகிறதல்லவா. அப்போ சாப்பிட வைக்கப்படுகிறேனா, நான் சாப்பிடுகிறேனா சிந்திச்சு பாருங்கள். அதுதான் செய்விக்கப்படுகிறேன் என்ற உணர்வு. நான் சாப்பிடுவோம், டைஜஸ்டாட்டி கழிவேற்றம் பண்ணுவோம், உலகத்தில் எல்லாமே செய்வோம். நினைத்து பாருங்கள், இந்த உடம்பிற்குள்ளே பசியை வைத்து, வலியை வைத்து, பாசத்தை வைத்து, பயத்தை வைத்து, காமத்தை வைத்து, அந்த காமத்தினுடைய உணர்வுகளைத்தான் சிற்றின்பம் என்று கூறுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அதுக்குள்ளே வைக்கப்பட்டது ஏதாச்சும் நினச்சி பாருங்கள். அந்த வைக்கப்பட்டதை உணர்ந்து அதில் நீங்கள் தாம்பத்தியத்துக்கு போய் அல்லது உடல் உறவு என்பதற்குள் போய் அது உருவாகி அது கருவாகி நினச்சி பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் அதுக்கு தான் சொல்ல, இதுக்கு பயிற்சி எடுக்காதீங்க. நான் சொல்லுவதை திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். ஞான விடுதலை, ஞானம் அடைதல்லாம் நான் வரவே இல்லை. ஒரு ஸ்டாண்டிங் பொசிஷனுக்கு வருவீங்க.
என்னடா இவ்வளவு ரகசியமாக, அதுவும் நம்ம உடம்புக்குள்ளே நடக்கிற விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்கிறேன். இமயமலைக்கு போக வேண்டும், அதற்கு போக வேண்டும், அந்த ஞானத்தை பார்க்க வேண்டும், இத்தனை புத்தகங்களை படிக்க வேண்டும். நடக்கவே இல்லை, நடக்காது. ஏனென்றால் அவர்களெல்லாம் அதை படித்து கொண்டு பேசிக்கொண்டு இருப்பவர்கள், பாதியாக அழுபவர்கள். நான் சொல்வது அதல்ல. உங்களுடைய ஒவ்வொரு நொடியினுடைய உணர்வுக்கும் பாருங்கள், பசிக்கிறது, சாப்பிட வைக்கப்படுகிறேன், அவ்வளோதான். பாலியல் உணர்வு தூண்டப்படுகிறது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் முறையாகவே பேசுவோம். முறையான திருமணத்திற்கு பிறகு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏன் அப்படி வைக்கப்பட்டது, திருமணம் ஏன் வைக்கப்பட்டது, அதுக்கு ஏன் சடங்கு வைக்கப்பட்டு முறை கரெக்ட். 2 பேரும் அன்று வரை பார்க்காதவங்க இன்றைக்கு இப்போ ஃபேஸ்புக் வந்துருச்சு, இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு, பேசிக்கிறாங்க. எல்லாமே பெரிய பெரிய வீடுகளில் திருமணத்தை அந்த நிச்சயார்த்தம் வந்து சொல்லி திருமணம் வரைக்கும் பேச விடுறாங்க. எதை நோக்கி? அப்புறம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நான் செய்விக்கப்படுகிறேன் பண்ணுறது விட்டு இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அணுவணுவாச விஷயமும் செய்விக்கப்படுகிறது. புள்ளியாக இருந்தீர்களே, எப்படி வந்தீர்கள் என்று உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் நினைக்க அறிவுக்கு எட்டாது. எப்படி எட்ட முடியும்? தாயும் தந்தையும் சேர்ந்த உடல் உறவினால், ஆணும் பெண்ணும் சேர்ந்த உடல் உறவினால், ஆண் பெண் மிருகங்கள் சேர்ந்த உடல் உறவினால் ஏற்பட்ட ஒன்று. அது யானை செஞ்சிச்சா குட்டியை, சிங்கம் செஞ்சிச்சா குட்டியை? நினச்சி பாருங்கள். இந்த புள்ளியாக இருந்து ஒவ்வொரு நொடியும் வளர்ந்து 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 அந்த வளர்வதற்கு பாருங்கள், அந்த வளர்வதிலே பாருங்கள், உணவு, நீர், தாயினுடைய உணர்வுகள், அந்த பெண்மையினுடைய எல்லா விதமான உட்கொள்ளுதல், உள்வாங்குதல் அத்தனையும் அதுக்குள் அடங்குது. இப்போ இந்த அம்மா நினைக்க முடியுமா, நான் சாப்பிடுகின்ற உணவை இப்படித்தான் ஊட்டுகிறேன், உள்ள கரு நான் இப்படித்தான் சாப்பிடுகிறேன். சின்ன விஷயந்தாங்க. இதை திங்க் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் இந்த பூமியினுடைய உண்மையான ஆன்மீகத்தை ஒவ்வொரு சாதாரண மனிதனும் புரிய முடியும் என்று கூறுகின்றேன். ஒரு தனிப்பட்ட ஒரு குருவை வைத்துக்கொண்டு அவருடைய பாத பூஜைக்கு லட்சக்கணக்காக செலவழிச்சுக்கிட்டு இதெல்லாம் தவறுன்னு சொன்னால், அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையில் ஏமாந்ததுங்க. கோவிலுக்கு போய் நீங்கள் பணத்தை கட்டிட்டு அது ஒரு லைன் போயிட்டுருக்கீங்க. உண்மையான ஆன்மீகம் என்பது அதை அறிவியல் பூர்வமாக உணரும்போது, ஆமாம் இந்த புள்ளிக்குள்ளேருந்து இப்படி வளர்ந்துருக்கமே, இன்றைக்கி வளர்ந்ததோடு இல்லை, வெளியே வந்த பிறகு இவ்வளோ பெரிய உடம்பை வளர்ந்துடுறோம். குழந்தைக்குள்ளே எண்ணமே இல்லையங்க முதல்ல. ஆனால் குழந்தைக்குனுடைய கருவுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூரான்களுக்குள்ளே, மூளையில் இருக்கக்கூடிய உடம்புக்குள்ளே இருக்க நியூரான்களுக்குள்ளேயும் குறைந்தது தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் படி 8 அல்லது 10 ஆற்றல்கள் இருக்கின்றன. இன்றைக்கு அது பெரிய பெரிய ஆய்வுக்கு பிறகு 25,000 ஜீன்ஸ் துகள்கள் இருக்கின்றன. அப்படித்தான் வருது. அதை எப்படி டெவலப் பண்ணுறீங்களோ அப்படியே வளரும். அதுக்கு தான் சூழல். பள்ளிக்கூடங்கள், நம்ம நாட்டில் இருக்க பள்ளிக்கூடங்கள்லாம் அதை வளர்க்குற வேலை பண்ணலை. ஏதோ ஒரு பள்ளிக்கூடம், அதுவும் பணக்காரர்கள், பல லட்சங்களை கட்டுபவர்களுக்கு. ஆனால் நான் சொல்லுகின்றேனே, அந்த குழந்தைக்கு ஸ்கெட்ச் பண்ணிடுவாங்க. நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அந்த குழந்தைகளுக்குள்ளே இந்த விஷயத்தெல்லாம் சின்ன சின்ன விஷயமாக கதைகள் வழியாக, காட்சிகளின் வழியாக சொல்லணும். அட்வைஸெல்லாம் பண்ணக்கூடாது. நீ எப்படி சாப்பிட்ட, டாய்லெட் போனியா, எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, லேசாக தூண்டி விடுங்க. ஆமாம் அம்மா, என்னம்மா அப்படி நடக்குதுன்னு கேட்பாங்க குழந்தைகள். தண்ணி குடிச்சில, இப்போ மூக்க முடிச்சுக்க, 5 நிமிஷம் பிடிச்சிக்க அப்படின்வாங்க. இப்போ ஏன் காற்று போகாமல் இருக்கு அப்படின்னா என்னம்மா அது? இந்த அவேர்னஸை உருவாக்கணும். அது மாதிரி பாருங்கள். அடுத்து செய்கிறேன், செய்விக்கப்படுகிறேனுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நமக்கும் மூளை இருக்கிறது.
மனிதர்களுக்கு மிருகங்களுக்கு பூரா மூளை இருக்குது, கொசுக்கு கூட மூளை இருக்குது. அங்கே எண்ணம், அறிவு, நுண்ணறிவு, பகுத்தறிவு வரவில்லை. ஏதோ எக்ஸ்ட்ரா பயிற்சிகள் கொடுத்து செய்வீங்க, அது வேண்டியதில்லை. அது வெரி 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 ரேரஸ்ட். ஒரு நாய் பேசுமா? நீங்கள் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் ஒரு நாய் கொடுக்குற பயிற்சி இன்னொரு நாய்க்கு கொண்டு கொடுக்குமா? சிங்கத்துக்கு சர்க்கஸில் கொடுத்தீங்களா, அதை கொண்டு போய் காட்டில் விட்டு நடத்துமா? மறுபடியும் அதற்குரிய இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தா தான் செய்யும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸ்கெல்லாம் பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மரபணு தோன்றியதே who has created? are you? நீங்களா? மரபணு என்ற ஒன்று உள்ளே ஏதோ ஒன்றால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே அவங்க ஏதால் ஒன்றால். கேன உபனிஷத் சொல்லும்போது எதால் கண் பார்க்கிறதோ, எதால் காது கேட்கிறதோ, எதால் மனம் இயங்குகிறதோ, ஏதோ வாக்குன்னு சொல்லிக்கிட்டே போகிற இயங்குகிறதோ, அதான் ஆத்மான்னு சொல்கிறோம். இப்போ எதால் உருவாக்கப்பட்டது இந்த மரபணு? உங்களுக்கு என்னுடைய கணிப்புப்படி இறைவன் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது. இதில் இறைவன் உருவாக்கினார்னா சண்டப்படுவீங்க. அதை கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக சிந்திச்சு பாருங்கள். நமக்கு மூளை, அவங்களுக்கு மூளை. அவங்களும் பார்க்குது, நம்மளும் பார்க்குறோம். அதுவும் கேட்குது, நம்ம கேட்குது. ஹவு இட் ஹேப்பன்ஸ் டு யூ அஸ் அ ஹியூமன்? இட் ஹேப்பன்ட் பிகாஸ் தேர் மஸ்ட் பி சம் இன்டர்னல் அண்ட் இன்ட்யூட்டிவ் இன்சிகேஷன் நடந்திருக்கணும் பிரெயினில். ஒன்றை தூண்டாமல், ஒன்றை சீண்டாமல் ஒன்று நடக்காது. உலகத்திற்கு எல்லாமே தான், புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு மேலே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ மூளையை ஏதோ சீண்டி இருக்கிறது, ஏதோ தூண்டி இருக்கிறது, அன்கான்சியஸாக தூண்டி இருக்கிறது. எப்போ? முதல் மனிதனுக்கு. முதல்ல நீங்கள் சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னா முதல் மனிதனுக்கு ஒருத்தனே வச்சுங்க, 2 பேரை வச்சுங்க, ஆண் பெண் வச்சுங்க, எப்படி வேணாலும் வச்சுங்க. அந்த மூளையில் ஒரு எண்ணமும் இருந்திருக்காது. நிறையா மதங்கள் சொல்கிறாங்க, அதுக்குள்ள நம்ம போகவே வேணாம். அறிவியல் பூர்வமாக சிந்திச்சு பாருங்கள். நமக்கு தூண்டி இருக்கே. அப்போ தூண்டப்பட்டதனுடைய மெயின் காரணமாக என்னுடைய சின்ன கணிப்பு உணவாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அந்த இடத்துல நீங்கள் 2 கவனிக்கலாம். அந்த உணவை கண்ட உணவெல்லாம் சாப்பிட வச்சுருக்கல. இன்றைக்கு வரைக்கும் ஒரு மாடோ, ஒரு சிங்கமோ, ஒரு புலியோ கண்ட உணவையெல்லாம் சாப்பிடுவோம். அதற்குரிய உணவை தவிர தொடாது. ஆனால் நாம் அப்போ முத எப்படி தொட்டுச்சு? அந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் மெய்ஞானத்துக்குள்ளே போகணும். அப்பா என்னடா அதிசயம் நடந்திருக்கு, ஓ அதுதான் இறை சக்தியா, அதுதான் கடவுள் தன்மையான்னு புரிஞ்சதோடு கட் பண்ணிக்கங்க. அதற்கு பிறகு இவனை சாப்பிட வைத்திருக்கிறதே அந்த சக்தியை பாருங்கள். அது எந்த சக்தி? இப்படித்தான் நீங்கள் ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிறணும். மழை பொழிந்தால் என்னென்னமோ சொல்லி கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வந்து விட்டது என்பதை நான் உறுதியாக சொல்லுகின்றேன். நம்முடைய முன்னோர்களும் ரிஷிகளும் ஞானிகளும் செய்து வச்ச ஒரு விஷயத்தை இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒழுங்காக எளிமையாக கொண்டு போகல.